ஓகே. நான் ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து டிரைவர் சீட்க்கு பின்னாடி இருக்கிற 3 சீட்ல தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் என் பக்கத்தில ஒரு பாட்டியம்மா இருந்ததுனால, அவங்களுக்கு கொஞ்சம் சீட் வந்து இடைஞ்சலா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த கண்டக்டர் சீட்டுன்னு தனியா வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க போய் உட்காந்துட்டேன். ஒரு பேக் வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் பெர்மிஷன் அப்படின்றதுனால, அந்த அண்ணா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். "இந்த பேக் மட்டும் இங்க வச்சுக்கட்டுமா?" அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் அவங்கள பார்த்ததுமே நோட் பண்ண விஷயம், அவங்க வந்து டிரைவ் பண்ணையில கூலர்ஸ் அண்ட் ஷூ போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. "அண்ணா, அப்போ இதுக்கு என்ன காரணம் அண்ணா?" அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றாங்க. ஸோ அவங்க கூலர்ஸ் அண்ட் ஷூ போட்டிருக்கிறதுக்கான காரணம், இந்த ஹேபிட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்போலருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கான பதில் தான் அவங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம்மா. ஆ நான் இந்த ஷூ, கூலிங் கிளாஸ்லாம் போட ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 2005ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஐஆர்டின்னு சொல்லுவாங்க. மதுரை பசுமலையில படிச்சேன். இந்த விழிப்புணர்வ எனக்கு ஏற்படுத்தினது எங்க பிரின்சிபல் சாராட்ட இருந்தாரு. விஜயசுந்தரம் சார்ன்னு. அவரு தான் அங்க இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாரு. அப்ப அவரு எனக்கு சொல்லித் தந்த ஒரு விஷயம். அப்ப அந்த டைம்லலாம் இப்ப இருக்கிற மாரி லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஃபைபர் மெட்டீரியல்ல போனட்டு அந்த மாரிலாம் இருக்காது. தகரத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து ரிவீட்டு அந்த மாரி ஸ்க்ரூஸ்லாம் இளகி இருந்ததுன்னா, அந்த தகரங்கள்லாம் இளகி மேல தென்னிட்டு நிக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம ஒரு கவனக்குறைவா நமக்கு எல்லாம் ஒரு அவசரமாட்டு டக்குன்னு ஏறும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கால்ல அது பதம் பாத்துரும். அந்த மாரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. ஒரு சமயம் இந்த மாரி பஸ்ஸு எடுக்க போகும்போது, ஒரு வேகமா ஏறும்போது, டிரைவர் சீட் வழியா இந்த பக்கம் பேசஞ்சர் சைடு வழியா ஏறி கால தூக்கி போடும்போது, அந்த தகரம் இளகி ஸ்க்ரூ இல்லாம நின்னது. என்னுடைய ஷூ போட்டிருந்தனால அன்னைக்கு இந்த ஷூவ 2ஆ பாதத்தோட அப்படி பொளந்துட்டு போயிடுச்சு. அதனால என் கால் தப்பிச்சுது. அன்னையிலிருந்து அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, நம்ம திடீர்னு ரோடுகள்ல வண்டி ஓட்டிட்டு போவோம். திடீர்னு வண்டி ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகலாம், எடுக்கலாம். இல்ல அந்த அ ஒரு ஏதாவது ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு கல்லு ஏதாவது இருக்கும். நம்ம எடுக்க போவோம் அந்த இடத்துல. அது செருப்பும் போட்டுருக்கலாம். ஆனா ஷூ போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. நம்ம சிலவங்க சொல்லுவாங்க, அது வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்ப பொறுத்தது. ஆனா நல்ல காட்டன் சாக்ஸ் வாங்கி போட்டாச்சுன்னா வேர்க்காது. நான் இதுவரைக்கும் இத்தன வருஷமா நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வேர்த்தது இல்ல. கால்ல எந்த இன்ஃபெக்ஷனும் வந்தது இல்ல. அது நம்ம மெயின்டெயின் பண்றதும், நம்ம எடுக்கிற கிளாத்ஸ பொறுத்தது அது. தென் அடுத்தது பார்த்தாச்சுன்னா கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் சன் கிளாஸ் வந்து போடுறது எதுக்குன்னா, நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க வெயில பார்க்கறதுக்கும், நம்ம டிரைவர்ஸ் அந்த சீட்ல உட்கார்ந்திருந்து வெயில பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்னா, நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த ரோட்லயே இருக்கும். ரோட்டையே தான் பார்த்துட்டு இருப்போம். ரோட்ல அந்த வெயில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். அது நம்ம கண்ணுல பட்டுட்டே இருக்கும். நம்ம 1 செகண்ட், 2 செகண்ட் வேணா திரும்பி திரும்பி அங்க இங்கேயும் பார்த்துக்கலாம் வண்டி வருதான்னு. அதர்வைஸ் 95% நம்ம ரோட்டையே தான் பார்த்துட்டு இருப்போம். இப்படி ஒரே நிலையிலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயி, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து கடைசி ராத்திரி இரவு நேர பயணத்தின் போது வந்து எதிர்த்து வரக்கூடிய அந்த அ வாகனங்கள் தரக்கூடிய அந்த வெளிச்சத்த நம்மளால பார்க்க முடியாது. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, இந்த ஆர்க் வெல்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பண்ணுவாங்க இல்லையா? அது கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம வெறுமனே பார்த்தாச்சுன்னா, கண் ஒரு மாரி இருட்டா அப்படி மங்கலா தெரியும். அந்த மாதிரி நெறைய நாள் நான் வந்து அப்படியே பகல் ஃபுல்லா ஓட்டிட்டு, நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் படுக்கும்போது பார்த்தாச்சுன்னா, கண்ணு மூடி தூங்க முடியாது. கண்ணுல யாரோ மண்ணு அள்ளி போட்டு ஒரு மாரி திரு திருன்னு இருக்கும் ஒரு மாதிரி. ஆமா. அப்போ இந்த சன்கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிரைவர்ஸ் வந்து சன்லைட் அவாய்ட் பண்றோமோ, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக மார்னிங் லைட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அத நான் சொல்ல வரல. மத்த மாரி நேரங்கள்ல ஒரு ப ஒரு 9, 10 மணிக்கு மேல வெயிலினுடைய தாக்கம் அதிகமா ஏற ஏற நம்ம அத போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு அடிக்கடி அ முகம் கழுவுறது, கண்களை கழுவுறதெல்லாம் நல்லது. ஆனா கண்ண கழுவுனா தூக்கம் வந்துரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம முழிச்சிருந்து வண்டி நம்ம எல்லாரும் இருக்கிற மாரி எந்திரிக்கிற மாரி இல்ல. சாதாரணமா நாங்க டியூட்டிக்கு போனோம்னா, நீங்கலாம் 4 மணி, 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா, நாங்க சில சமயம்லாம் 2 மணி, 2:30 மணி மிட் நைட்லலாம் எந்திரிச்சு போ வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம தூக்கத்த தவிர்த்துட்டு வலுக்கட்டாயமா முழிச்சு தான் நம்ம எந்திரிச்சு போறோம்.
ஸோ அதனால கண்ண கழுவியாச்சுன்னா உடனே கண் குளிந்துரும். கண் குளிர்ந்துருச்சுன்னா தூக்கம் வந்துரும். அது உண்மதான். அதனால முகம் கழுவலாம். அடிக்கடி முகம், கை, கால் கழுவும் போதே தண்ணி நம்ம உடம்புல படும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதனால நான் சன்கிளாஸும், ஷூவும் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லது. ஆனா எல்லாரும் அத பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தாச்சுன்னா, அவங்க ஷர்ட்டு, லுங்கி தான் உடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம அது ஷூ போடணுமா? அப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. சிலவங்க வந்து அத இதுக்கெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் பெரிய போட்டு போவாங்களா? அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ஐஆர்டில சொல்லி தரும்போதே, ஷூ கண்டிப்பா ஷூ போட்டு தான் ஓட்டணும்னு எனக்கு ட்ரெயின் பண்ணதே அப்படித்தான். ஆமா. அதனால அது ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் உணவு முறை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, டியூட்டி டைம்ல அதாவது நம்ம வாகனங்கள் ஓட்டும்போது, டிராவலிங் போது நம்ம உணவ வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறது ரொம்ப பேசிக்காவே லைட்டா எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லது. என்னன்னா, ஆ அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம உணவ வந்து மருந்தா எடுத்துக்கிட்டோம்னா, மருந்த உணவா எடுக்க வேண்டிய சூழல் வராது. ஆமா. அதனால அது ரொம்ப நல்லது. காலை உணவுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு சின்ன அ நான் என்ன பண்ணுவோம்னா, அ இந்த சிறுபயிறுன்னு சொல்லுவாங்க. அத ஊற போட்டு மொள கட்டி, அ அத நம்ம துணியில மடிச்சு வச்சு ராத்திரி போட்டாச்சுன்னா, காலைல அது மொளச்சிரும். அத நம்ம கொஞ்சம் போல ஒரு சின்ன ஒரு பவுல்ல கொண்டு போனோம்னா, அத பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடலாம். ரொம்ப நல்ல எனர்ஜி. அப்புறம் வேர்க்கடல சாப்பிடலாம். சும்மா தேவையில்லாம டிரைவிங்ல கொறிக்கிறதுக்காக அந்த காரச்சேவு, மிக்சரு, இந்த பிஸ்கெட்ஸ் இந்த மாரி சாப்பிடுறத விட, இந்த மாரிப்பட்ட உணவுப் பொருட்கள சாப்பிட்டீங்கன்னா திகட்டாது. உடம்புக்கும் ஆரோக்கியம். நல்ல புரோட்டீன் இருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லது.